வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 8ஆம் நூற்றாண்டில் அரேபியர் படையெடுப்பின் போது சிந்து அரசர் டேஷ் ஆவார். 8ஆம் நூற்றாண்டில் அரேபியர் படையெடுப்பின் போது சிந்து அரசர் ஆப்ஷன் டி தாகிர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கஜினி மாமுது இந்தியாவுக்குள் டேஷ் முறை இராணுவ தாக்குதல்கள் நடத்தினார். கஜினி முகமது இந்தியாவுக்குள் 17 முறை இராணுவ தாக்குதல்கள் நடத்தினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலம் பவோலி கல்வெட்டு டேஷ் மொழியில் இருக்கிறது. பாலம் பவோலி கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக புகழ்பெற்ற கஜ்ராவோ கோயிலை கட்டியவர்கள் டேஷ் ஆவர். உலக புகழ்பெற்ற கஜ்ராவோ கோயிலை கட்டியவர்கள் ஆப்ஷன் சி சந்தேலர்கள் ஆவர். மாம்லுக் என்ற பெயர் ஒரு டேஷுக்கான அரபு தகுதி சுட்டாகும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடவை டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் இருக்காது. ரொம்ப ஒரு ஃபெமிலியரான கொஸ்டின்ஸ். அதாவது அரேபியர்களோட, அதாவது துருக்கியர்களோட வம்சத்தை நிறுவிய முதல் வம்சமே இதுதான். மாம்லுக் என்ற பெயர் ஒரு அடிமைக்கான அரபு தகுதி சுட்டாகும். அடிமை அப்படின்றது ஆப்ஷன்ல இல்லை அப்படின்னா உடைமை அப்படின்றது கூட போடலாம். ஏன்னா மாம்லுக் அப்படின்றது ஒரு அரபு மொழிச்சொல். இதோட பொருள் பார்த்தீங்கன்னா அடிமை. அடிமை ஆப்ஷன்ல இல்லை அப்படின்னா உடைமை அப்படின்றத போடுங்க. அடிமை வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் தான் நிறுவிப்பாரு. முகமது கோரியோடைய ஒரு அடிமையா படைத்தளபதி மற்றும் அடிமையா இருப்பாரு. லாகூர் பகுதியில் நியமிச்சிருப்பாரு. இவர் தான் என்ன பண்ணுவார், முகமது கோரி இறந்ததுக்கு அப்புறமா 1206 இந்தியாவில் துருக்கி வம்சத்துக்கு ஒரு அடிக்கோலியது யார், துருக்கி வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குத்புதீன் ஐபக். ஒரு நிறுவிய வம்சம் தான் அடிமை வம்சம், அல்லது மாம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. முகமது கோரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜினி முகமதுக்கு அடுத்து வந்தவர் தான். முகமது கோரியோடைய படைத்தளபதி மற்றும் ஒரு ஆளுநராக முகமது கோரியால் நிறுவப்பட்டவர் தான் யார், குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் பார்த்தீங்கன்னா முகமது கோரியோட ஒரு அடிமை. ரைட்டுங்களா. இது உங்களுக்கான கொஸ்டின்ஸ். அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார் யார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதேமாரி குத்புதீன் ஐபக் எந்த ஆண்டு இறந்துருப்பாரு, எந்த விளையாட்டு விளையாடும் போது இறந்துருப்பாரு? அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இபின் பதுதா ஒரு டேஷ் நாட்டு பயணி. இபின் பதுதா ஒரு மொராக்கோ நாட்டு பயணி. மொராக்கோ நாட்டு பயணி இபின் பதுதான்னுவாங்க. அரச பதவியை விடுத்து தில்லியில் இருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான் யார்? அரச பதவியை விடுத்து தில்லியில் இருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆலம் கான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், சரியாக பொறுத்து விடையை தெரிவு செய்க. இது பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க. ராமச்சந்திரா அப்படின்றவர் ஒரு தேவகிரி யாதவர். கான் இ ஜகான் அப்படின்றது ஒரு காகத்திய அரசர். மாலிக் முகமது ஜெய்சின்றது தான் பத்மாவத் அப்படின்ற நூல் எழுதினவர். மன்மந்திர் அப்படின்றவர் மான்சிங். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4123. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், 4123. வெரி மினிட். ஓகே, இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். மாலிக் முகமது ஜெய்சி எழுதிய பத்மாவத் அப்படின்ற நூலுடைய தலைவன் தலைவி யார் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் தலைவன் கிடையாது, தலைவி தான். அவங்க யாருன்றது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அவங்க வந்து ஒரு தேவகிரி யாதவர் தான் அவங்களுமே. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ்.